என்னங்க 2 நாளில் இன்னும் புது வருஷம் ஆரம்பிக்க போகுது. எல்லாரும் உங்களோட ரெசல்யூஷன்ஸோட தயாராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? வெறும் 8% பேர் மட்டும்தான் அவங்களோட ரெசல்யூஷன்ஸை அடைகிறாங்க. அட்லீஸ்ட் பாதி தூரமாவது அவங்க ரெசல்யூஷன்ஸ் வந்து முடிக்கிறதுக்கு முயற்சியாவது பண்ணுறாங்க. 92% பேர் ஒரு வாரத்தில், ஒரு மாதத்தில், 3 மாதத்தில் அவங்க ரெசல்யூஷன்ஸை மறந்தே போய்ட்றாங்க. அப்படி ஒன்று எடுத்தோம் அப்படின்றதே மறந்து போய்ட்றாங்க. ஸோ இதனால தான் வந்து இப்போ நீங்கள் ஜிம் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ஆரம்பிக்கிறப்ப எல்லாருமே போய் கொடுத்துட்டு அதோட வந்து அப்படியே மறந்துடுவாங்க. அதோட வந்து எதுவுமே பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் 2025 உங்களோட ரெசல்யூஷன்ஸை ஸ்மார்ட்டாக பிரேக் டவுன் பண்ணி அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றது தான் நான் இந்த காணொலியில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏதாவது ஒரு சின்ன டேக்அவே உங்களுக்கு இந்த காணொலி மூலமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் பிரதீப். இது சென்னைக்காரன் யூடியூப் சேனல். ஸோ வழக்கமாக மூவிஸ், புக்ஸ், டிவி ஷோஸ், ஆனிமே இந்த மாதிரியாக போயிட்டு இருந்த இந்த சேனலில் கொஞ்சம் லைட்டாக பிவட் பண்ண போகிறோம் இந்த வருஷத்துலேருந்து. ஆஃப்கோர்ஸ் ஸோ இன்னும் நிறைய வித்தியாசமான காணொலிகள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஸோ எப்படி உங்களுடைய ரெசல்யூஷனை வந்து பிரேக் டவுன் பண்ணி நீங்கள் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து அடுத்த வருஷம் ஜிம்முக்கு போக போகிறேன், பையன் உடம்பை குறைக்க போகிறேன்ப்பா அப்படின்றது நிறைய பேர் வழக்கமாக எடுக்கிற ஒரு ரெசல்யூஷன். ரெண்டாவது வந்து நான் புதுசாக ஒரு லாங்குவேஜ் கற்றுக்க போகிறேன், நான் வந்து மாரத்தான் ஓட போகிறேன், இல்லை நான் வந்து ஸ்விம்மிங் கற்றுக்க போகிறேன், இல்லை ஸ்விம்மிங் போக போகிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசல்யூஷன்ஸ் எடுப்பீங்க இல்லையா? ஆனால் இதில் தான் பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெசல்யூஷன் வந்து ஸ்மார்ட்டாக இல்லை. ஸ்மார்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரிலேட்டபிள், டைம் பவுண்ட். இந்த 5 விஷயத்தை தான் வந்துட்டு ஸ்மார்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உங்கள் ரெசல்யூஷனை வந்துட்டு இந்த ஸ்மார்ட் கோலாக வந்துட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் அடுத்த வருஷம் ஜிம்முக்கு போய் உடம்பை குறைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது ரெசல்யூஷன். அதையே வந்து நீங்கள் ஸ்மார்ட் கோலாக வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் அடுத்த வருஷம் ஜிம்முக்கு போய், இல்லை அடுத்த வருஷம் 10 கிலோ வெயிட் நான் குறைப்பேன் அப்படின்றது ஒரு ஸ்மார்ட் கோல். ஏன் அப்படின்னா அதில் வந்துட்டு ஒரு நம்பர் இருக்குது, அதை வந்து நீங்கள் குவான்டிஃபை பண்ண முடியும். ஸோ 10 கிலோ நான் குறைச்சிருக்கேன்னா இல்லையா அப்படின்றது உங்களால் வெரிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜிம்முக்கு போய் உடம்பு குறைக்கிறேன்னு சொல்லாமல், நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி உடம்பு குறைக்க போகிறேன். அது வந்து நீங்கள் ஜிம்முக்கு போய் பண்ணாலும் ஓகே, வீட்டில் இருந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் ஓகே. ஆனால் உங்களோட எண்டு கோல் வருஷம் முடிகிறப்போ 10 கிலோ நீங்கள் குறைக்கணும். அதுதான் உங்களோட எண்டு கோல். ஸோ அது வந்து எப்படி ட்ராக் பண்ணலாம் அப்படின்றது தான் மெயினாக வந்து நான் பேசணும்னு நினச்சது. ஏன்னா ஸ்மார்ட் கோல்ஸ் எல்லாருனாலையுமே எடுத்துட முடியும். இப்போது நான் வந்து அடுத்த வருஷம் எண்டுக்குள்ளே நான் ஒரு மேரத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் டெய்லி ட்ரெயின் பண்ணணும். மேரத்தான் வந்து 48 கிலோமீட்டருங்களா, 48 கிலோமீட்டர் நான் ஓடணும் அப்படின்னா, நான் வந்து ஓடாத ஒரு ஆள். சரி, மேரத்தான் கூட ஒரு ஹாஃப் மேரத்தான், ஒரு 25 கிலோமீட்டர் நான் ஓடணும் அப்படின்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு 1 கிலோமீட்டர் தான் ஆரம்பிக்க முடியும். ஏன்னா 1 கிலோமீட்டர் நான் ஓடுறதுக்குள்ளேயே எனக்கு மூச்சு திணறி எடுத்துரும். அந்த ஃபஸ்ட்டு நான் வந்து டெய்லி ட்ரெயின் பண்ணணும். அந்த டெய்லி ட்ரெயின் பண்ணுறதை வந்து நான் ட்ராக் பண்ணணும். அந்த ட்ராக் பண்ணுறேன், அதை வந்து நான் டெய்லி பண்ணுறேன்னா இல்லையா அப்படின்றது உங்களுக்கே ஒரு செல்ஃப் கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ அதுக்காக நான் வழக்கமாக பண்ணுற ஒரு விஷயம் தான் வந்துட்டு புல்லட் ஜேர்னலிங். ஸோ இதுதான் வந்து புல்லட் ஜேர்னல். ஸோ வழக்கமாக வந்து நீங்கள் ஜேர்னலிங் பற்றி வந்து எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது டெய்லி வந்து என்ன நடக்குது அப்படின்னு எழுதுறது. ஆனால் இது வந்து அதுக்கும் யூஸ் பண்ணலாம், இல்லை உங்களுக்கு வேணுன்ற விஷயங்களை வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் நீங்கள் இந்த ஜேர்னல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், புல்லட் ஜேர்னல் அப்படின்ற ஒரு விஷயத்தை. ஏன்னா இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். எந்த நோட் நீங்கள் வந்து ஜேர்னல் வாங்கி தான் வந்துட்டு நீங்கள் எழுதணும் அப்படின்ற அவசியமே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு நோட் கூட எடுத்துகிட்டு நீங்கள் அதை புல்லட் ஜேர்னலாக கன்வெர்ட் பண்ணலாம். புல்லட் ஜேர்னலில் வந்து நீங்கள் புல்லட் ஜேர்னலாக யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. அதை வந்து நீங்கள் நிறைய லாக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ பேசிக்கான இண்டெக்ஸேஷன் ஒரு ஃபார்மெட் இருக்குது. அது வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு இண்டெக்ஸேஷன். இதுவே வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற மாதிரி வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து அதை மாற்றிக்கலாம். ஸோ புள்ளி வச்சா வந்து அது ஒரு டாஸ்க். அந்த புள்ளியை வந்து அப்படி இன்டூ பண்ணிங்க அப்படின்னா அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். ரவுண்டு போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஈவெண்ட். ஸோ இது கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் இது போட்டிங்க அப்படின்னா அந்த டாஸ்க் வந்து ரொம்ப முக்கியமான டாஸ்க் அப்படின்ற மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இண்டெக்ஸ். அடுத்தது வந்து ஃபியூச்சர் லாக், மந்த்லி லாக், வீக்லி லாக், டெய்லி லாக் அப்படின்னு 4 கேட்டகரி இருக்குது. இந்த 4மே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபியூச்சர் லாக் அப்படின்றது ஒன்றும் இல்லை. நீங்கள்
ஃப்யூச்சரில் நடக்க போகிற ஒரு விஷயம் முன்னாடியே நீங்கள் மறக்காமல் இருக்கிறதுக்கு, சரி ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மார்ச் மாதத்தில் வந்துட்டு ஒரு டாக்டர் செக்கப் இருக்குது, இல்லை வந்துட்டு ஃபுல் பாடி செக்கப் பண்ணணும், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஈவெண்ட் இருக்குது நான் மறந்துடக்கூடாது, அந்த ஈவெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அது எல்லாமே வந்து நீங்கள் ஃப்யூச்சர் லாகில் வந்து போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது நான் யூஸ்வலாக எப்படி பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இயர்லி கோல்ஸ் இல்லை டாஸ்க்ஸ் அந்த மாதிரி நான் செட் பண்ணிடுறேன். ஒரு காலத்தில் நானும் ரெசல்யூஷன்ஸ் எடுத்துகிட்டு இருந்தவன் தான். ஆனால் அதை வந்து நான் கோல்ஸாக கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து சரி ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அடுத்த வருஷம் நான் 24 யூடியூப் வீடியோஸ் போடணும், அந்த 24 யூடியூப் வீடியோஸ் மூலமாக எனக்கு வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் அப்படின்றது என்னுடைய ஸ்மார்ட் கோல். ஒன் ஆஃப் த ஸ்மார்ட் கோல்ஸ். நான் ஒரு கோல் மட்டும் வச்சுருக்க மாட்டேன், ஒரு 10 கோல் வச்சுருப்பேன். என்னோடய ஒர்க்கு, என்னோடய யூடியூப் சேனல், என்னோடய பாட்காஸ்ட், என்னோடய பிளாக், அப்புறம் வந்து என்னோடய ஃபினான்ஷியல் கோல்ஸ், இந்த மாதிரி நிறைய கோல்ஸில் வந்து நான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கோல் வச்சுருப்பேன். எல்லா கோலையுமே வந்துட்டு சுருக்கி கோல்ஸ் அப்படின்னு வச்சுருப்பேன். அந்த இப்போ நான் வந்து 24 வீடியோ போடணும் அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்து நான் 2 வீடியோ போடணும். ஸோ அதுக்கு வந்து மந்த்லி கோலில் இந்த வீடியோ போட போகிறேன், இந்த டாப்பிக்கில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டுருவேன். இப்போ நான் வந்து வருஷம் முடிகிறப்போ எனக்கு 1 லட்ச ரூபா நான் சேர்த்து வைக்கணும்ப்பா அப்படின்னா இந்த மாதம் வந்துட்டு ஒரு 1200 வந்து நான் சேர்த்து வைப்பேன், இல்லை 1500 வந்து சேர்த்து வைப்பேன். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய கோல்ஸை வந்துட்டு நீங்கள் ஸ்மார்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு, விச் இஸ் அந்த இயர்லி கோலை இப்போ 12 வீடியோ 24 வீடியோ அப்படின்னா அதை வந்து ஒரு மாதத்தில் 2 வீடியோ நான் இப்படி பண்ண போகிறேன், இந்த வாரத்தில் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன், இந்த வாரம் அடுத்த வாரம் இந்த வீடியோ ரிலீஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் பிரேக் டவுன் பண்ணி பண்ணுறது தான் இந்த புல்லட் ஜேர்னல் உங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். இதில் வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து டெய்லி மேரத்தான் ஓடுறீங்க அப்படின்னா நீங்கள் டெய்லி எவ்வளோ நேரம் ஓடுறீங்க அப்படின்றத நீங்கள் ட்ராக் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட ஒர்க்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, அப்போயுமே வந்துட்டு இந்த புல்லட் ஜேர்னலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டூ டூ லிஸ்ட்லாம் எழுதுகிற ஆளாக இருக்கலாம். ஸோ டூ டூ லிஸ்ட் மட்டும் எழுதிட்டு ஆனால் அதை வந்து முடிக்க முடியாமல், அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ண முடியாமல் போகிற நிறைய பேர் வந்து நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அதை வந்து நீங்கள் டைம் பிளாக் மெத்தட் மூலமாக, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காலையில் 8லேருந்து 9 மணி வந்து நான் எந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ணுவேன், 9லேருந்து 10 மணிக்குள்ளே நான் டிஃபன் சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஆஃபீஸ் போவேன், இல்லை அதெல்லாம் வேணாம், நான் ஆஃபீஸ் போயிட்டு 10 மணிக்கு நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னா 10 to 11 நான் இமெயில்ஸ் மட்டும்தான் செக் பண்ணுவேன். 11 to 12 நான் வந்து என்னுடைய ஃபோக்கஸ்டாக 1 மணி நேரம் நான் ஃபோக்கஸ்டாக ஒரு வேலை பார்ப்பேன். 1 மணிலேருந்து 2 மணி என்னோட லஞ்ச் டைம், அப்புறம் வந்து 3லேருந்து 5 மணி வரைக்கும் இன்னொரு ஃபோக்கஸ்டான டைம். இந்த மாதிரி நீங்கள் டைம் பிளாக் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது மூலமாகவும் அதையுமே வந்துட்டு நீங்கள் கேலண்டரில் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை உங்களோட புல்லட் ஜேர்னலில் இல்லை ஏதாவது ஒரு டைரியில் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரொடக்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த காணொலி போட்டிருக்கேன். எந்த அளவுக்கு இந்த காணொலி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இந்த புல்லட் ஜேர்னல் மெத்தட் மூலமாக நான் நிறைய விஷயம் தெரிஞ்சிட்டு இருந்திருக்கேன், கற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி நீங்கள் புல்லட் ஜேர்னல்னு யூடியூப்பில் போய் தேடினீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு பொம்மை வரைஞ்சிருப்பாங்க, ரொம்ப டெக்கரேட்டிவாக வந்தெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அவ்வளோலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டார்டிங் வெரி வெரி சிம்பிள். அந்த புல்லட் ஜேர்னல் மெத்தடுன்னு பேசிக்காக சொல்லக்கூடிய அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ அதுதான் இந்த புல்லட் ஜேர்னல் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃப்ளெக்சிபிளான விஷயமா வந்து நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு இந்த காணொலி ஏதாவது ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு டேக்அவே உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி அடுத்த வருஷம் உங்களோட ரெசல்யூஷனை நீங்கள் ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அடுத்த காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரதீப். நன்றி, வணக்கம்.